அண்ணா அவர்களுடைய புகைப்படம், பெரியாருடைய புகைப்படம் இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் திராவிட கட்சியோடு இவர்களை அவங்களுடைய தலைவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த மேடையில் அவமதிக்கிறதுன்றது எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருக்கும்? இல்லை, அவமதிப்பு அப்படின்னு சொல்கிறது திமுகவினுடைய நரேட்டிவ் தான். அது உண்மை கிடையாது. நான் அந்த வாசகங்கள் அதில் என்ன இடம் பெற்றிருக்கு, புகைப்படங்கள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது உண்மை. என்னைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கிலேருந்து முதல்வர் தொடர்ந்து ஒரு 7 நாள் இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு புலம்பிட்டு இருந்தார். அந்த டியூட்டி அமைச்சர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ கணக்கு என்ன சொல்லுதுன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் 13 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். இது அரித்மெட்டிக் மட்டும். ஒருவேளை இப்போ அறிவித்த மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடெல்லாம் செஞ்சிருந்தா அந்த 13ன்றது 20 ஆயிருக்கலாம், 25 ஆயிருக்கலாம். இங்கே தான் இவர்களுடைய பயம் ஆரம்பிக்குது. அப்போது இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி நிலையானதில்லை, இது தவறான கூட்டணி, இது தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் மட்டுமே இவர்களுடைய எண்ணம் இருக்கே தவிர மக்கள் இவர்கள் கையில் கொடுத்து ஆட்சி செய்வதற்கு நேரமில்லை, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நேரமில்லை. நான் என்ன கேட்குறேன், 2 அமைச்சர்களுக்கு இதுதான் வேலையா? இங்கே என்ன பேசினாங்க, அங்கே என்ன பேசினாங்கன்னு. மக்கள் பிரச்சனை 1008 இருக்கு, அதை பற்றி என்னைக்காச்சும் பேசிக்கலாம். பற்றி பேசியிருந்தா அது வேற. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆளுக்கு பேசுறாங்க, ஒரு 5 நிமிஷம் என்ன விடுங்க. இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். மாநாடுல ஒரு வீடியோ வந்திருக்கு, அது அவதூறு பரப்பியிருக்கு, அவமானப்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. அதுல வாக்கியத்தை அப்படியே நான் படிக்கிறேன். தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. இதுதான் அந்த வாசகம். அந்த வாசகம் வரக்கூடிய வீடியோவில் ஈவே ராமசாமி அவர்கள் பிள்ளையாரை தூக்கி உடைக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இது அவமானமா, உண்மைகளை சொல்வதா? இப்போ ஈவே ராமசாமி அவர்கள் பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்தார் என்பது உண்மை. அதில் என்ன அவமானம் இருக்கு? உண்மையை அப்படியே காமிச்சிருக்கோம். இதில் ஈவே ராமசாமி அவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் உண்மையா இல்லையா? இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. இதுல என்ன அப்ஜெக்ஷனபிள் உங்களுக்கு? அந்த அமைப்பினுடைய 3 தலைவர்கள் ஒரு போட்டோ சிங்கம் வருது இல்ல, ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்த அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட் வர, அதாவது கருணாநிதி அவர்கள், நடுவில் ஈவே ராமசாமி அவர்கள், அடுத்தது அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார்கள். அந்த படம் வரும்போது வரக்கூடிய வாக்கியத்தை படிக்கிறேன். போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களோ ஈவே ராமசாமி அவர்களோ அண்ணாதுரை அவர்களோ இதில் என்ன கொச்சப்படுத்தியிருக்கு? நாத்திக நரிகள் இந்து முன்னணி ஆரம்பித்த காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் தனி மனித தாக்குதலோ கொச்சைப்படுத்துவதோ அவமானப்படுத்துவதோ இந்து முன்னணின்ற நிலைப்பாடு வந்ததற்கு காரணம் நாத்திகத்தை எதிர்த்து போராடுவதற்கு. இது நரிகள்னு சொல்வது அவ்வளோ கொச்சையான வார்த்தையா? எதிரிகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை பதம், அவ்வளவுதான். இது ஒன்று எடுத்துட்டு அண்ணாவை எதிரியாக வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தில் அதிமுக அவர்கள் எதிரி இல்ல, திராவிடம் போலி திராவிடம்னு சொல்லக்கூடியது எதிரி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 மணி நேரம் நகர்ந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு 2 செகண்ட் வந்த ஒரு புகைப்படத்தினால உங்க தன்மானம் இழந்து போயிடுச்சுன்னா, இதற்கு முன்னாடி எவ்வளோ இடங்கள்ல தமிழக உரிமைகளையும் கொள்கைகளையும் எங்க ஈவே ராமசாமி அவர்கள் மீதே அவதூறு வழக்கு தொடர வேண்டும், தேச துரோக வழக்கு தொடர வேண்டும் சொன்னவர் தானே உங்க தலைவர் கருணாநிதி அவர்கள். அவர் இருந்த வரைக்கும் அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இன்னைக்கு அவர் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? அதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஒரு 2 செகண்ட் காணொலியில் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னா, தமிழகத்தின் உரிமைகளை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் காவு கொடுக்கும்போது அந்த கோபம் வரலையே? ஜல்லிக்கட்டு அவ்வளோ மோசமான விளையாட்டுன்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லும்போது ஒரு போராட்டமும் நீங்கள் பண்ணலையே? காவேரி தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா மேலே யூபிஏ சர்க்கார், இங்கே திமுக சர்க்கார் இருக்கும்போது அது கெசட்டில் வெளியிடுவதற்கு கூட உங்களுக்கு திராணி வரவில்லையே? முல்லை பெரியார் உயர்த்தணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே கர்நாடக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதற்கு கருணாநிதி அவர்கள் இங்கேயும் ஆட்சி இருக்கு, அங்கேயும் ஆட்சி இருக்கு, நீங்க 40 MP இல்லைன்னா அந்த ஆட்சியை கவிழ்ந்து போகும்ன்ற சூழ்நிலை. அந்த நிலையில கூட அதிகாரம் தான் வேண்டும், பவர் தான் வேணும், அமைச்சர் தான் வேணும்னு தமிழக உரிமைகளை காவு கொடுத்தீர்களே, அப்பெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எங்க போச்சு? இப்போ இந்த 2 நிமிடத்தில் அப்படியே தமிழகத்தினுடைய மானம், அதிமுக மானம், திராவிட மானம் எல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. இது பிஜேபி நடத்திய மாநாடு கிடையாது, இந்து முன்னணி நடத்திய மாநாடு. இந்து முன்னணி சங் பரிவாரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலங்களில் பிஜேபிக்கு எதிராக நிறைய காணொலிகளை இந்து முன்னணி வெளியிட்டிருக்காங்க. பிஜேபியுடைய எங்களுடைய பாலிசிஸை பலமுறை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. FDI கொண்டு வரணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போராடி இயக்கம் இந்து முன்னணி. பிஜேபியே தப்பு செஞ்சாலும் இல்லை அவர்களுக்கு ஒத்துப்போகாத நிலைமை எடுத்தாலும் அதை எதிர்த்து களம் கண்ட
திரண்ட இயக்கம் தான் இந்து முன்னணி. அந்த மாநாட்டில் வந்து பிஜேபி பெரியாரை விட்டுருங்க, அதுல நீங்க ஒரே கருத்துல இருக்கீங்க. அண்ணாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இல்ல திராவிடம்ன்ற ஒரு சொல்லால் பயன்படுத்தும் போது அதற்கு பயன்படுத்தக்கூடிய உருவங்கள் அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஈவே ராமசாமி அவர்களும் தான். வேற எப்படி திராவிடம்ன்ற ஒரு குறியீட்டை நீங்க இந்து முன்னணி வீடியோன்னு இல்ல திமுக ஒரு வீடியோ பண்ணாலும் திராவிடம்ன்றதை அடையாளப்படுத்துவதற்கு இவர்கள் 3 பேர் தானே இருக்காங்க. அப்படிதான் வரலாற்று திராவிடத்தின் நீட்சி இல்லையா? நான் அதுதான் சொல்றேன். அந்த வீடியோல அண்ணாதுரை அவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி, தனிமனித தாக்குதல் பண்ற மாதிரி, தவறா பேசுற மாதிரி ஏதாவது அது ஒரு பொது குறியீடு. இது இப்ப இல்ல, 20 வருடமா இந்த வீடியோ எல்லா இந்து முன்னணி கூட்டங்களிலும் நாங்க பிளே பண்ற ஒரு விஷயம் தான். இதை கொண்டு வந்து அதிமுகவோட பொறுத்து இதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும்னா இப்ப காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் எல்லாத்துலயும் உடன்பாடு இருக்கா? ஒன்னு கேட்கிறேன், பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ், அதற்கு காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்ததா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பு வந்தோடனே ஜெயராம் ரமேஷ் என்ன தெரியுமா சொன்னாரு? இது நாங்க யூபிஏ சர்க்கார்ல 2005-6 ஆரம்பிச்சது, இப்பதான் அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ திமுக இருந்தக்கூடிய அரசுல தான் இடபிள்யூஎஸ் கான்செப்டுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்த்தீங்களா? இப்போ வந்து உரிமை கொண்டாடுறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கை, நான் இப்போ சொல்றேனே, விசிகா 50 இடம் கேட்கிறாங்க, மதிமுக 12 இடம் கேட்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சண்முகம் 25 இடம் கேட்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற கூட்டணி பிரச்சனையை மற்றவங்க பேசிடக்கூடாதுன்றதுக்காக எதிர்முகாம்ல இல்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ற திமுகவுடைய நரித்தனமான யுக்தி தான் இது எல்லாமே. திரு பாவலன், உங்களுடைய கூட்டணியில பிரச்சனை இருக்கிறதாக, அதனால அதை மறைக்கிறதுக்கு எதிர் கூட்டணி மேல என்னடா கிடைக்கும் கல்லெறிஞ்சிட்டு இருக்கீங்க. அதுதான் ஒரு 2 செகண்ட் வீடியோ வச்சு ஒரு நாள் முழுவதும் ஒரு நேரேஷன் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்றார். வணக்கம் கார்கே. வணக்கம். திமுக தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் பெறக்கூடிய இந்த கூட்டணியில் எந்த விதமான களங்கமும் இல்லை. கூட்டணி ரொம்ப திடகாத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தேர்தலை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் 1 கோடி வாக்காளர்களை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் உறுப்பினர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட அதிமுகவை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேர்ந்த காரணத்தினால் இந்து முன்னணி நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்துகின்ற அந்த வேளையில் அவர்கள் இதை வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்றால் அந்த கட்சியை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான் நாம் பொறுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதிமுகவின் கொடியில் பேரறிஞர் அண்ணா விரல் நீட்டி கொண்டிருக்கின்றார். பேரறிஞர் அன்னார் எப்படிப்பட்டவர் என்று தமிழக மக்களும் சரி, அன்றைக்கு டெல்லியை ஆண்ட தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவை இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் இழிவுபடுத்தும் போது இவர்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடிகிறது? இங்கே பேசிய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அவர் சொன்னாரு, கடந்த கால நிகழ்ச்சியை வந்து தொகுத்து 2 நிமிஷம் வீடியோவை வெளியிட்டாங்களாம். ஏன் கடந்த காலத்தில் திமுக அதிமுக அந்த 2 கட்சியும் சேர்ந்து இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை கொடுத்து மருத்துவமனைகளை உருவாக்கி வளர்த்தெடுத்திருக்காங்கல்ல. இந்து முன்னணி மாநாட்டில் தமிழ்நாடு வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மருத்துவ கட்டமைப்பு வசதியிலும் முதன்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வீடியோ போட முடியுமா? பேரறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி எப்படி ஒரு மாநில அரசுடைய சாதனையை போடுவாங்க? சரி, ஆன்மீக மாநாடு ஏன் அரசியல் பேசுற? உச்ச நீதிமன்றம் என்ன 52 கட்டளைகளை பிறப்பித்தது. அந்த மாநாட்டில் உங்களுடைய தேவை என்ன? இப்ப நான் கேட்கிறேன், முருக பக்தர்கள் சங்கத்தின் சார்பா, முருக பக்தர்கள் பேரவின் சார்பில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. முழுக்க இந்து முன்னணிக்கு ஒரு அஜெண்டா, பாரதிய ஜனதாவில் கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. அது இந்து முன்னணியை வச்சு பாரதிய ஜனதா கூட்டு சேர்ந்து சங்க பரிவார இந்து முன்னணியில் இருக்கவங்க முருக பக்தர்கள் இல்லையா சார்? சார், இந்து முன்னணியில் இருக்கவங்க முருக பக்தர் இல்லையா சார்? பாஜக இருக்கவங்க முருக பக்தர் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, கட்சியில இருந்துட்டா பக்தர் எல்லாம் எல்லார் வீட்லயும் முருக பக்தர்கள் இருக்காங்க. எல்லார் வீட்லயும், அதாவது தமிழ்நாட்டில் சிவபக்தர்களை விட பெருமாள் பக்தர்களை விட முருக பக்தர்கள் தான் அதிகம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் முருக வழிபாடு இருக்கிறது, அறுபடை வீடு இருக்கிறது.
குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் என்று முருகன் வந்து அறியப்படுகின்றார். அப்படிப்பட்ட முருக வழிபாடு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும்போது இது காலங்காலமா தொன்று தொட்டு வருகிற எந்த முருக பக்தரை வந்து கோயிலுக்குள்ள வராத, காவடி எடுக்காத, அளவு கொடுத்தாதன்னு சொல்லி யாரா தடுத்து நிறுத்தினாங்களா? முருக பக்தர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது? எந்த முருக பக்தரா வந்து அரசாங்கத்தோட கோரிக்கை வச்சாங்களா? இல்ல இந்த பாத யாத்திரை போகக்கூடாது தடுத்தாங்களா? என்ன எதுக்காக இந்த முருக பக்தர் மாநாடு? சார் யாராவது முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்து எங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி வேண்டுகோள் கொடுத்தாங்களா? இல்லை சார். 2026 தேர்தல் வருகிறது. இல்ல சார், குமரனுக்கு நடத்துறாங்க தேர்தலுக்காக. என்னது? குன்றம் காக்க குமரன் காக்க ரெண்டுக்குமே ஆபத்து அப்படின்னு தான் இந்த மாநாடு நடத்தினாங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஏராளமான குன்றுகள் வந்து சமண குன்றுகளா இருக்குது. சமணத்துறவிகள் வந்து வாழ்ந்த இந்த மண், ஏராளமான சமணத்துறவிகள் தங்கி இந்த மக்களுக்காக வேத மத கருத்துக்களை எதிர்த்து ஒரு மாபெரும் புரட்சி செய்த சமணத்துறவிகள் வாழ்ந்த மண் இங்க ஏராளமான மண் இருக்கிறது. அந்த குன்றுகள் இருக்கிறது. குன்றுதோறு குமரன் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. முருகனுக்கு அறுபடை வீடு, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அதற்கான இடம் கொடுத்திருக்கு. கந்த புராணம் வந்து அதை வலியுறுத்துது. ஏராளமான பக்தி பாடல்கள் இலக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முருக பக்தருடைய அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். எல்லா குன்றுகளும் வந்து முருகனுக்கு சொந்தம் சொல்றது அது தவறானது. அப்படி பார்த்தா ஒரு காலத்துல ஒருங்கிணைந்த தமிழ்நாடா இருந்த திருப்பதி மலையை வந்து முருகன் கோயிலா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? அது குன்று தானே, திருப்பதி மலை குன்று தானே. அது முருகனை வந்து முருகன் கோயில் அங்க போய் நெல்லையில முருகனை கோயில் கட்டுவீங்க, முருகனுக்கு அது முருகனுக்கு சொந்தமான இடம் நீங்க கிளைம் பண்ணுவீங்களா? அப்படி பண்ண முடியாது. இந்தியா முழுவதும் சமணத்துறைகள் வாழ்ந்ததற்கான குன்றுகள் ஏராளமா அடையாளம். இன்னைக்கு மதுரையில வந்து நாகமலை புதுக்கோட்டையில சமண குகை இருக்கு. அங்க இருக்க ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய வந்து சமணர் மலை தான். அது ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய அந்த மலை குன்று வந்து சமணர் மலை தான். அரிட்டாபட்டியில் இருக்கு. இப்படி ஏராளமான இடங்கள் வந்து சமணத்துறவிகள் பௌத்த சமய கோட்பாடுகளை வளர்த்தெடுத்து பக்குவப்படுத்தப்பட்ட மண் தான் தமிழ்நாடு மண். அதனால வந்து இவங்க தீர்மானம் போட்டது, ஆட்களை திரட்டினது முழுக்க அரசியலுக்காக. தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த திமுகக்கு எதிராக இவங்க பாரதிய ஜனதா வளர்த்தெடுக்கணும். அப்படியா எதுக்கு வடநாட்டில இருந்து ஆளை கூட்டு வரீங்க? ஆந்திராவில இருந்து ஆளை கூட்டு வரீங்க? முருக பக்தர் மாநாட்டுக்கு ஆந்திராவில இருந்து ஆட்களையா இறக்குமதி பண்றீங்க? வடநாட்டுல இருந்து நீங்க தானே திராவிடம் சொல்றீங்க. எல்லாம் திராவிடம் எல்லாம் ஒண்ணுதானே. உங்க பாணியில திராவிடம் தான் கூட்டி வரீங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படியா? அப்ப நான் கேக்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி. ஆந்திரா வடநாடு ஆயிடுச்சு. ஆந்திரால எதுக்கு விசிக கட்சி நடத்துறீங்க? கேள்வி கேக்குறேன் சூர்யா அவர்களே, ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. முருகன் வந்து கடவுளா தெய்வமா? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. முருகன் கடவுளா தெய்வமா விளக்கம் சொல்லுங்க. அது நம்புறவங்க பேசிக்க போறாங்க. ஆந்திரால வச்சிருக்கீங்க. ரெண்டு ஒண்ணும் கிடையாது. நான் விளக்கம் சொல்றேன். கூப்பிட்டு வர கூடாதுன்னா ஆந்திரால சொல்றேன். விசிகால கலச்சுங்க. நான் விளக்கம் சொல்றேன். முருகனுக்கு விளையாடுத்தீங்கல்ல, முருகனுக்கு விளையாடுத்தீங்கல்ல, அறுபடை வீடு தமிழ்நாட்டுல இருக்கு. முருகன் வந்து கடவுளா தெய்வமா சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஆன்மீக சொற்பொழிவு மாதிரியான அந்த விவகாரங்கள்ல இதற்கான விடையை நம்ம தேடலாம்.